அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் 22ஆம் சங்கீதத்தின் 24வது வசனம். உபத்திரப்பட்டவனின் உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் என்பதாய் வாசிக்கிறோம். நம்முடைய உபத்திரவங்களிலே, நம்முடைய சோதனைகளிலே நம்மை ஆதரிக்கிற, தேற்றுகிற, நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய உபத்திரவங்களிலே நம்மை காப்பாற்றும்படியாய், நம்மை காக்கும்படியாய் அவர் நம்மோடே இருக்கிறார் என்பதாய் வசனம் சொல்லுகிறது. நம்முடைய சோதனை வேளைகளை அவர் அற்பமாய் எண்ணி நம்மை வெறுக்கிற தேவன் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பாடுபட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான வேளையிலே அவர்களுக்கு இறங்கி அவர்களை மீட்டு கொண்டு வந்த தேவன். உபத்திரவங்கள் மத்தியிலே, சோதனைகள் மத்தியிலே நம்மை தனியாக விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்முடைய வேதனைகளிலும், நம்முடைய சோதனைகளிலும், நம்முடைய கஷ்டங்களிலும், நம்முடைய பாடுகளிலும் அவரும் நம்மோடு பாடுபடுகிறவராயிருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறவராயிருக்கிறார். 23ஆம் சங்கீதத்தில் வாசிங்க, நான் மரணம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போதும் தேவர் அந்த மரண பள்ளத்தாக்கிலே நம்மோடு அவர் நடக்கிறவராயிருக்கிறார், நம்மோடு இருக்கிறவராயிருக்கிறார். மரண பள்ளத்தாக்கு ஆகிட்டே நான் மட்டும்தானே தவிக்கிறேன் என்று நினைக்காதீங்க. அந்த மரண பள்ளத்தாக்கு போன்ற சோதனையிலே, அந்த வேதனையான நேரத்திலே தேவாதி தேவனும் உன்னோடு இருக்கிறார் என்பதை நீ தீர்மானமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை தூக்கி எரியும் சூளையிலே போட்டு விட்டார்கள். ஆனால் என் தேவாதி தேவன் அவர்களோடு இறங்கி அந்த சூளையிலே அவர்களோடே நடந்தார். 4வது மனிதனாக அவர் அங்கே காணப்பட்டார். சூளையின் மத்தியிலே சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவோடு அவரும் நடந்தார். அவர் உபத்திரவப்படுகிறவர்களின் உபத்திரவங்களை அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. உபத்திரவங்களை அற்பமாய் எண்ணாமல் அவர்களுக்காக இறங்கி அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறவராயிருக்கிறார். இந்த உபத்திரவங்களை ஏன் எங்களுக்கு தருகிறீர் ஆண்டவரே என்று நாம் சொல்லவே கூடாது. உபத்திரவங்களும் வேதனைகளும் நம்மை தேவனிடத்தில் கிட்டி சேரும்படியாய் உருவாக்கப்படுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அந்த உபத்திரவங்களிலே மத்தியிலே அவர் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். இயேசுவை போல நாமும் ஜெயிக்க வேண்டுமானால், திறன் கொள்ள வேண்டுமானால் ஒரு சிறு சிறு உபத்திரவங்களை நாம் தாங்கித்தானாக வேண்டும். அந்த உபத்திரவங்களும் சோதனைகளும் அவர் மேல், தேவன் மேல் உள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பலப்படுத்துகிறது. உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த லேசான உபத்திரவம், நாம் இந்த உலகத்தில் படுகிற இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரமாக நீங்கி போய்விடும். அது ஒரு நித்திய கனமகிமையை நமக்கு தரும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பரலோகத்திலே சிங்காசனத்தின் முன்பாக ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று கேட்கும்போது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்தையும் பாடுகளை சகித்தவர்கள் கர்த்தருடைய
சிங்காசனத்தின் முன்பாக நிற்க தகுதியுள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு தேவையான ஒன்று. அதன் மூலமாக நாம் தேவனை கிட்டி சேர முடியும். தேவாதி தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பாக நாம் நிற்க தகுதி உள்ளவர்களாக ஆக்கும். ஆகவே உபத்திரவங்கள், பாடுகளிலும் சோதனைகளிலும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு சோதனைகளை சகித்துக் கொள்வோம் என்றால் நாம் சிங்காசனத்தின் முன் நிற்கிறவர்களாகவும் ஜீவ கிரீடத்தை பெறுகிறவர்களாக இருப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் சோதனையை சகித்து வெற்றி காண்போம். ஆமென். அல்லேலூயா.